ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம வேலை வாய்ப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க ஒரு வேலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து 10th எந்த டிகிரி படித்தவங்க வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் டேட் வந்து ஜனவரி 10 வரை கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து நீங்கள் வந்து நேர்காணலில் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணால் போதும், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இதை பற்றின டீட்டெயில் வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து எந்தெந்த போஸ்ட்டு, என்ன கல்வி தகுதி, எவ்வளவு சம்பளம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆயுஷ் மருத்துவ அலுவலர் யுனானியில் 34,000 சம்பளம் கொடுத்துருக்காங்க. அண்ட் மினிமம் பேச்சுலர் டிகிரி இன் BUMSல இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், MS ஆஃபீஸ், பவர் பாயிண்ட் அந்த மாதிரி இதில் கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து மருந்து வழங்குனர், இதில் வந்து டிஃபார்ம் டிப்ளமோ இன் இன்டிகிரேட் ஃபார்மசி கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு நாளைக்கு 750 கொடுத்துருக்காங்க. அண்ட் பல்நோக்கு பணியாளர்களுக்கு வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும், அதுக்கு வந்து 300 ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நிரல் மேலாளர், அதுக்கு வந்து மினிமம் பேச்சுலர் டிகிரி BS MS அதில் இருக்கணும். அண்ட் நாலேஜ் இருக்கணும் கம்ப்யூட்டரில். அதுக்கப்புறம் வந்து தரவு உதவியாளர், இதுவும் வந்து கிராஜுவேஷன் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இதுவும் அதே மாதிரி தான், கம்ப்யூட்டரில் நாலேஜ் இருக்கணும். இதில் வந்து 50,000 சம்பளம் போட்டிருக்காங்க. மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அதாவது சோஷியல் மீடியா ஸ்கீம்ஸில் அந்த கம்ப்யூட்டரில் டைப்பிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அந்த மாதிரி இதில் தெரியணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் சித்த மருத்துவ ஆலோசகர், இதில் வந்து 40,000 ரூபா சம்பளம் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் சிகிச்சை உதவியாளர் பெண் வந்து இதுக்கு 15,000 சம்பளம், டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் நடமாடும் பழங்குடியினர் சித்த மருத்துவம், அதுக்கும் வந்து ஃபார்மசி கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. நிபந்தனைகள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கல்வி சான்று இதெல்லாம் முக்கியமாக இருக்கணும்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுல் பண்ணாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஃபில் பண்ணி 10ஆம் தேதி 5 மணிக்குள்ளே அனுப்பணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன போஸ்டெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது இடஒதுக்கீடு எவ்வளோ பண்ணியிருக்காங்க, அதுக்கு இந்த கேஸ்ட் படி பண்ணுவாங்கல்ல, அது கொடுத்துருக்காங்க. பொது திராவிடர், ஆதி திராவிடர், அதுக்கப்புறம் முன்னுரிமை பெற்றவர் யாரெல்லாம்னு கொடுத்துருக்காங்க. தமிழ் வழியில் கற்றவங்க, அந்த மாதிரி எல்லாம் செப்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து அப்ளிகேஷன். இதில் எந்த போஸ்ட்டுக்கு போகணுமோ அந்த போஸ்ட் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் விண்ணப்பதாரர் பெயர், தகப்பனர் பெயர், பிறந்த தேதி, கல்வி தொகுதி, இளங்கலை முதுகலை சான்றிதழோட கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சாதி சான்றிதழ், ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் அட்ரஸ், முன்னனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அதுவும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் அட்ரஸ் எழுதணும், தற்காலிக முகவரி, நிரந்தர முகவரி எல்லாமே எழுத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சைன் பண்ணணும், அவ்வளோதான், அட்ரஸ் அனுப்ப வேண்டியதுதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் வீடியோஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும், அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும்.